ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரைஸ் ஆஃப் தி லிமிட்லெஸ் நெக்ரோமேன்சர் மன்னோட 5வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த பிளேடு டெயில் லெப்பட அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டு அதோட கிங்கையும் போட்டு தள்ளியிருப்பான். அப்புறம் அந்த அட்ரைன் பைத்தியக்காரன் நம்ம ஹீரோவை போட்டு தள்ள ஒரு அசாசின் ஹயர் பண்ணியிருப்பான். அந்த அசாசினும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணியிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே அப்போ அந்த அசூர் டிராகன் கில்டோட ஹெட் குவார்ட்டர்ஸை காட்டுறாங்க. அந்த சேர்மனோ என்னது 200 டேலண்ட் பாயிண்டான்னு கேட்குறாரு. நம்ம எல்லாரும் ஆமா சேர்மன், அந்த லெஜெண்டே 120 டேலண்ட் பாயிண்டை வச்சுட்டு இந்த நேஷனோட டாப் மெம்பரா இருந்தாரு. பட் இந்த கிட்டோட பொட்டன்ஷியலை மெஷரே பண்ண முடியல அப்படிங்கிறாரு. அந்த சேர்மனும் 200 டேலண்ட் பாயிண்ட் வச்சிருக்க ஒரு மெம்பரை நம்ம ப்ராப்பரா கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அவன் இந்த நேஷனோட ஒரு கேம் சேஞ்சராகவே இருப்பான் அப்படின்ட்டு சரி அவனோட கிளாஸ் என்னன்னு கேட்குறாரு. நம்ம எல்லோரும் நெக்ரோமேன்சர் அப்படிங்கிறாரு. இதை கேட்டு அந்த சேர்மனும் ஷாக் ஆகிட்டு, என்னது நெக்ரோமேன்சரா? ஐயோ எல்டர் க்ரௌலி, நீயும் அவேக்கன் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது. பட் இருந்தாலும் இந்த சிம்பிளான நெக்ரோமேன்சர் கிளாஸை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அப்படி இந்த சி ரேங்க் கிளாஸுக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னு கேட்குறாரு. அப்ப எல்டரும், சேர்மன் நானும் இந்த மாதிரி இந்த ஸ்கில்லை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்னு தான் நினைச்சேன். பட் அந்த கிட்ட இருக்க கிளாஸோட லிமிட் எல்லாம் ரிமூவ் ஆயிருக்கு. அவனால இப்ப அன்ரிஸ்ட்ரிக்டட் சமன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. இதை கேட்ட ஷாக்கான அந்த சேர்மனும், என்னது அன்ரிஸ்ட்ரிக்டட் சமனா? அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட போதுமான அளவுக்கு எம்பி இருந்துச்சு அப்படின்னா ஒரு அண்டத் ஆர்மியவே சோலோவா கமாண்ட் பண்ண முடியுமா? இது என்னதான் ஒரு ஓபியான பவராகவே இருந்தாலும் அவன் இப்ப ஏதாவது எக்ஸ்டர்னலான லெஜெண்டரி கியரை யூஸ் பண்ணியிருக்கலாம்ல. அதனால கூட இந்த ஸ்கில்லை இவ்வளவு ஹையா தெரியலாம் இல்ல அப்படின்னு கேட்குறாரு. நம்ம எல்லோரும், ஐயா சேர்மனே, நான் அவனை மீட் பண்ணப்ப எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். அவன்கிட்ட எந்த ஒரு ஹை கிளாஸ் எக்யூப்மெண்ட்டுமே கிடையாது. ஒரே ஒரு முட்டைன் ஸ்டாஃப் மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறாரு. இதை கேட்டு அந்த சேர்மனும் ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா அந்த பையன் கன்ஃபார்ம் ஒரு ஜீனியஸாக தான் இருக்கணும். ஸோ நான் அவனை கன்ஃபார்ம் மீட் பண்ணி ஆகணும். அதனால சீக்கிரமா அதை அரேஞ்ச் பண்ண அப்படிங்கிறாரு. நம்ம எல்லோரும், இமீடியட்டா முடியாது, ஏன்னா நான் அவனுக்கு பிளஸ்ஸிங் கிஃப்ட்டுக்கான கீயை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாரு. இதை கேட்டு ஷாக்கான நம்ம சேர்மனும், யோ பெருசே, அந்த பிளஸ்ஸிங் கிஃப்ட்டுக்குள்ள அவனுக்கு எதாவது ஆனிச்சு அப்படின்னா நம்மளால கூட அவனை காப்பாற்ற முடியாது, எதுக்கு அதை கொடுத்த அப்படின்னு கேட்குறாரு. நம்ம எல்லோரும், சேர்மன் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது எவ்வளோ ஆபத்துன்னு நான் அவனுக்கு சொல்லிட்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம ஒரு சப்போர்ட்டர் கிளாஸ் மேஜையும் அவனுக்கு கூட்டிட்டு போக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாரு. அப்ப சேர்மனும், ஒரு நெக்ரோமேன்சரால லிமிட் இல்லாம சமன்ஸ் பண்ண முடியாது, பட் இவனால அதை முடியும் அப்படிங்கும் போது இவன் நம்ம நேஷனோட ஒரு ட்ரம் கார்டு மாதிரி. ஸோ கம்மிங் வார்ல இவன் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான் அப்படிங்கிறாரு. அப்புறம் அந்த ஆரோ வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண சீனை காட்டுறாங்க. ஹீரோவும் அதில் அட்டாக் ஆன மாதிரி தான் இருக்கு. அந்த அசாசினும் டார்கெட் எலிமினேட்டட். அது மட்டும் இல்லாம அவனோட டீம்மேட் அந்த பிளஸ்ஸிங் கிஃப்ட்டுக்குள்ள இருந்து வருவான்ல, அவனை கொல்றது இன்னும் என்ஜாய்மெண்டா இருக்கும்னு சைக்கோவோட சிரிச்சுக்கிட்டே, என்னடா இவ்வளவு நேரம் ஆகியும் அவனோட டீம்மேட் வெளியே வரவே இல்ல ஒரு நிமிஷம், டேய் அந்த பொடி பையன் தனியா பிளஸ்ஸிங் கிஃப்ட்டுக்குள்ள போய்க்கிறானா, என்னடா ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லாம அதுக்குள்ள போயிட்டு வெளியே வந்துட்டானேன்னு ஷாக்ல பாக்குறான். நம்ம ஹீரோவை பார்த்தா இன்னும் சாவல. அவனும் அந்த அட்டாக் வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நெதர் ஃபார்முக்கு என்டர் ஆயிட்டான். அதனால ஜஸ்ட் மிஸ்ல உயிர் தப்பிச்சுட்டு நான் அந்த ரிஃப்ட்டுக்குள்ள இருந்து வந்ததும் ஏதோ ஒரு கோலை என் முதுகுக்கு பின்னாடி இருந்து என்ன அட்டாக் பண்ண பார்த்துட்டான். ஸோ நான் அவனை உயிரோடையே விடமாட்டேன் அப்படின்ட்டு அவனோட டெத் கிளாட ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். இதை பார்த்து அந்த அசாசின்லாம் மிரண்டுகிட்டே, இல்ல இது என்னது, இல்ல ஒரு நிமிஷம் என்னால நவர முடியல, இல்ல நான் இப்ப காம் டவுன் ஆகி ஆகணும், ஏன்னா நான் அவனை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கேன். ஸோ அவனால கன்ஃபார்ம் என்னை ரீச் பண்ண முடியாது அப்படின்ட்டு, இல்ல ஒரு நிமிஷம் என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோவை எந்திரிச்சு நின்றுட்டே, டே தம்பி நீ ஒரு அசாசின் எனக்கு தெரியுது, பட் இருந்தாலும் என்ன தொட்டது நீ பண்ணதுலேயே பெரிய தப்பு அப்படின்னு அவனுக்கு பின்னாடி ஒரு சமன் பண்ணி விட்டான். அந்த அசாசினும், நெக்ரோமேண்டிக் சோல்ஜர் எப்படா இங்க வந்துச்சுன்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோ சமன் பண்ண சோல்ஜரும் வந்து அவனை அட்டாக் பண்ணுது. அப்போ அவனோட ஃபியர் ஸ்டேட் லிஃப்ட் ஆனதுனால நம்ம சோல்ஜர் அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு, டேய் தம்பி நான் லெவல் 18ல இருக்கேன், அது மட்டும் இல்லாம இந்த குப்பை கிளாஸை வச்சு அந்த ஸ்கெலிட்டனால என்னை கொல்ல முடியும்னு நினைச்சிட்டல, இதுதான் நீ பண்ண பெரிய தப்பு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்ட்டு போயிட்டு, இல்ல ஒரு நிமிஷம் இது என்னடான்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா மறுபடியும் நம்ம ஹீரோ அந்த டெத் கிளாட ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த அசாசினும், பிரச்சனை இல்ல, அந்த நெக்ரோமேட்டிக் சோல்ஜரால அடுத்த 30 நிமிஷம் கழிச்சு தான் இன்னொரு சமன் பண்ண முடியும். ஸோ நான் அதுக்குள்ள இங்க இருந்து தப்பிச்சு போயிருவேனே அப்படின்ட்டு ஒரு மாதிரி கடுப்புலயே தான் நம்ம ஹீரோவை பார்த்துருக்கிறான். ஹீரோவும், அந்த அசாசின் என்னை விட 5 ஃப்ளோர் தள்ளி இருக்கான், என்ன ஆனாலும் சரி நான் அவனை இங்க இருந்து ஓட விட மாட்டேன் அப்படின்னு அவனோட ஸ்டாஃபை தட்டி ஏதோ சமன் பண்ணி விட்டு போய் அவனை அட்டாக் பண்ணுங்கடா பாய்ஸ் அப்படிங்கிறான். இதை பார்த்து அந்த அசாசினும், இல்ல இங்க என்ன நடக்குது, அவனால எப்படி இன்னொரு சமன் பண்ண முடிஞ்சிச்சு, சரி ஓகே இங்க எத்தனை சி ரேங்க் ஸ்கெலிட்டன் வந்தாலும் என்னால் அதை அசால்ட்டா தோக்கடிக்க முடியுமேனு ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருக்கான். ஹீரோவும், அங்க மேலே போய் அட்டாக் பண்ணுங்கடா பாய்ஸ் அப்படிங்கிறான். பார்த்தா அந்த பில்டிங்கை நம்ம ஹீரோட நெக்ரோமேட்டிக் சோல்ஜர் வெறி கொண்டு ஏறிட்டு இருக்கானுங்க. அந்த அசாசினும் மேலே ஏறி வந்த ஸ்கெலிட்டனை அட்டாக் பண்ணலான்ட்டு போறதுக்குள்ள நம்ம ஸ்கெலிட்டனை அவனை போட்டு பொழந்து எடுத்துருச்சு. இதுல அந்த அசாசின்லாம் கதறிக்கிட்டே, இல்ல என்ன கொணராதீங்க, நான் உங்க மாஸ்டரை பார்த்தே ஆகணும், நான் உங்க மாஸ்டர் கூட நெகோசியேட் பண்ணணும் அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கிறான். ஹீரோவும் பொறுமையா படியேறி வந்துட்டு, சரி என்கிட்ட உனக்கு என்னடா தம்பி பிசினஸ் இருக்குன்னு கேட்கறான். அந்த அசாசினும், நீங்க என்ன கொல்ல மாட்டீங்க அப்படின்னா
அப்படின்னா என்னை யாரு ஹையர் பண்ணாங்கன்னு நான் சொல்றேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் அது அந்த அட்ரைன் பேக் வுட் தானே, அவனோட கணக்கு நான் அப்புறமேட்டுக்கு பொறுமையா செட்டில் பண்ணிக்கிறேன், இப்போ உன்னோட கணக்கை செட்டில் பண்ண வேண்டிய நேரம் அப்படிங்கிறான். இதை கேட்ட அந்த அசாசினும் இல்ல இல்ல இது எப்படா உனக்கு தெரியும், சரி அப்படின்னா நான் உனக்கு இன்னொரு ஆஃபர் கொடுக்குறேன், நீ சொல்ற யாரையாவது ஒருத்தனை நான் ஃப்ரீயா கொள்றேன், இல்ல இல்ல 3 பேத்த கூட நான் கொள்றேன், தயவு செஞ்சு என்ன உயிரோட விட்டுரு அப்படிங்கிறான். ஹீரோவும் நீ ஒரு அசாசினா எனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருப்ப, ஆனா நீ செத்தோட்டி தானே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருப்ப அப்படின்ட்டு இவனை கொல்லுங்கடா பாய்ஸ் அப்படிங்கிறான். அந்த அசாசினும் இல்ல இல்ல எனக்கு கொன்றாத, என்ன தயவு செஞ்சு உயிரோட விட்டுறா, நான் உனக்காக என்ன வேணாலும் பண்றேன் அப்படிங்கிறான். நம்ம சோல்ஜர் கேட்பானா அவனோட கதையை முடிச்சிட்டான். ஹீரோவும் அவன் செத்துட்டான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதும் ஃபைனலி இது முடிஞ்சிச்சு. இந்த நெதர் ஃபார்ம் நான் ஆக்டிவேட் பண்ணதுனால ஒரு செகண்டுக்கு 30 MP கன்சியூம் பண்ணிருச்சு. பிளஸ் இந்த டெத் கிளேட் ஸ்கில்ல வேற யூஸ் பண்ணனேன், அது மட்டும் இல்லாம நிறைய சமன்ஸும் பண்ணிட்டேன், அதனால கிட்டத்தட்ட என்னோட MP காலியாகிற ஸ்டேஜ் வந்துருச்சுன்னு பாக்குறான். பார்த்தா 15 MP தான் ரிமைனிங் இருக்கு. ஹீரோவும் இதுல நல்ல விஷயம் என்னன்னா இந்த நெக்ரோமேண்டிக் சோல்ஜர் எனக்கு முன்னாடி இருந்ததுனால அந்த அட்டாக் வரதை ப்ரெடிக்ட் பண்ணி நான் நெதர் ஃபார்முக்கு போய் அதுல இருந்து டாஜ் பண்ணது மட்டும் இல்லாம இன்ஸ்டன்ட்டா ஒரு சோல்ஜரை டோருக்கு அவுட் சைட்ல சமன் பண்ணிட்டேன். அதனால இந்த அசாசின் எங்க இருந்து என்ன ஆம்புஷ் பண்ணான்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாம அவனோட முழு அட்டென்ஷனையும் என் மேல இருக்கிறதுக்காக செத்து போன மாதிரி நடிச்சேன். அண்ட் ஃபைனலா இந்த டிராமாவும் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு என்னோட மானாவும் கிட்டத்தட்ட காலியானதுனால என்னால பேர்லி நிக்க கூட முடியல. பட் இந்த காயோட எபிலிட்டி பல கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பிரிசியஸா அட்டாக் பண்ற ஸ்கில் இது உண்மையாவே பயங்கரமா தான் இருக்கு. அண்ட் இந்த ஸ்கில் என்னோட MP அதிகமா ட்ரைன் பண்ணாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த அசாசினோட சோல் அப்சர்வ் பண்ணி நம்ம ஸ்கெலிட்டன்ல ஒன்னு கொடுத்து அதோட எவால்யூவேஷன் லாக்கை ரிமூவ் பண்ணிட்டான். இப்போ அந்த ஸ்கெலிட்டனும் கம்ப்ளீட்டா எவால்வ் ஆகி ஒரு அசாசின் ஸ்கெலிட்டனா எவால்வ் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாம அந்த அசாசினுக்கு இருந்த எல்லா ஸ்கில்லும் இந்த ஸ்கெலிட்டனுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம லெவல் 11ல இருக்கு. இந்த ஸ்கெலிட்டனாலையும் லெவல் அப் ஆக முடியும். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம அசாசின் ஸ்கெலிட்டனும் சும்மா கொடூரமா எவால்வ் ஆகி நிக்குது. இதால மேஜிக் ஏரோவை கிரியேட் பண்ண முடியும். இதுக்கு ஒரு சில MP கன்சியூம் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாம ரேஞ்ச் மேட்ச் விஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் மூலியமா 100 டேமேஜ் ஹிட் ஆகும். ஹீரோவும் அடிச்சதுரா ஜாக்பாட், பல கிலோமீட்டருக்கு தூரத்துல இருந்தா கூட என்னால எனிமியை பர்ஃபெக்டா அட்டாக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நான் எவால்வ் பண்ணக்கூடிய சமன் இன்ஸ்டன்ட்டா என்னோட லெவலுக்கு வந்ததுன்னு பாக்குறான். அப்ப அந்த சிஸ்டத்துல இருந்தோம் உங்களோட சமன் இன்கம்ப்ளீட் ஆயிருக்கு, அதனால இப்ப சண்டை போட முடியாது அப்படிங்குது. ஹீரோவும் என்னது எவல்யூஷன் கம்ப்ளீட் ஆகலையா, என்னடா மிஸ் ஆகுது, எதை நான் விட்டுருப்பேன், இல்ல ஒருவேளை அது வெப்பனா இருக்குமா அப்படின்னு அங்கிருந்த ஆரோவை எடுத்துக்கிட்டு இது அசாசினோட வெப்பன், இது பர்ஃபெக்டா இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதோட குவாலிட்டி எப்பிக்கல இருக்கு. எஃபெக்ட் என்னன்னா 50 மானா பிளஸ் ஆகும். அப்ப ஹீரோவும் என்னடா வெப்பனுக்குலாம் ராவா MP பூஸ்ட் ஆகுதே அப்படின்ட்டு இந்த மிஸ் ஆகிறது வெப்பன் தான் அப்படின்னு அந்த ஸ்கெலிட்டன் கையில கொடுக்குறான். அப்ப அந்த சிஸ்டத்துல இருந்தோம் சோல்ஜர் எக்ஸ் ஹை மார்க்ஸ்மேன் எவல்யூஷன் கம்ப்ளீட்டட்னு வருது. ஹீரோவும் ஆமா கரெக்ட் தான், ஏன்னா அன்டெத்தா இருந்தா கூட வெப்பன் இல்லாம காம்பேக்ட் பண்ண முடியாது இல்ல, சரி ஓகே இப்போதைக்கு இந்த போவை யூஸ் பண்ணிக்க, நான் லேட்டரா இந்த கியர் அப்டேட் பண்ணி கொடுத்துறேன் அப்படிங்கிறான். அந்த ஸ்கெலிட்டனும் உங்க கமாண்ட் படி ஆகட்டும் மாஸ்டர் அப்படிங்குது. ஹீரோவும் என்னது எவால்வ்டு சோல்ஜரால பேச முடியுமான்னு ஷாக் ஆகுறான். அந்த சோல்ஜரும் ஆமா மாஸ்டர் அப்படின்ட்டு மாஸ்டர் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு அப்படிங்குது. ஹீரோவும் சரி என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறான். அந்த ஸ்கெலிட்டனும் எனக்கு ஒரு நேம் கொடுங்க மாஸ்டர் அப்படின்னு கேட்குது. ஹீரோவும் என்னது நேமா அப்படின்ட்டு ஆமா கரெக்ட் தான், இந்த எக்ஸ் ஹை மார்க்ஸ்மேன் கூப்பிடுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, அது மட்டும் இல்லாம இது என்னோட ஃபர்ஸ்ட் எவால்வ்டு சோல்ஜரும் கூட, அதனால இதுக்கு சீரியஸா நான் யோசிச்சு ஒரு பேர் கொடுக்கணுமே அப்படின்னு பல மணி நேரமா யோசிச்சுட்டு அவனோட ப்ரீவியஸ் லைஃப்ல இருந்த ஒரு ஸ்னைப்பரை நினைச்சுக்கிட்டே இந்த ஸ்னைப்பர் அவ்வளோ தூரத்துல இருந்த கமாண்டரை அசால்ட்டா தூக்கடிச்சிட்டேன்னு ஷாக்ல பாக்குறான். அப்ப இன்னொரு சோல்ஜர் வந்து டே குழந்தை பையா இது கூட உனக்கு தெரியாதா, இவன் யாரு தெரியுமா, லெஜெண்டரி ஸ்னைப்பர், இவனால பல கிலோமீட்டருக்கு தூரத்துல இருக்க எனிமிஸோட தலையை கூட குறிபாத்து அடிக்க முடியும், அதனாலேயே இவனை எனிமி எப்படி கூப்பிடுவாங்கன்னா டிஸ்டன்ட் ரீப்பர்னு தான் கூப்பிடுவாங்க அப்படிங்கிறான். அப்ப அங்க ஒரு கமாண்டரும் அங்க செத்து போன பாடி சீட்டை போயிட்டு அந்த ஸ்னைப்பர் நாய் எங்க போனாலும் அவனுக்கு கருணையே காட்டக்கூடாது, அவனை எல்லாரும் போய் சர்ச் பண்ணுங்கடா அப்படின்னு கத்துறான். நம்ம ஸ்னைப்பரும் என்னையா ராசா தொலைவர அப்படின்னு அங்க பேசிட்டு இருந்த கமாண்டரை அசால்ட்டா போட்டு தள்ளிட்டான். இதை பார்த்து அங்கிருந்த சோல்ஜரும் ஷாக் ஆயிட்டு டேய் ஸ்னைப்பர் வந்துட்டான்டா எல்லாம் கவர் எடுங்க அப்படின்னு ஓடிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு யாரா நீ 2 கிலோமீட்டருக்கு அந்தாண்டகிற கமாண்டரோட மண்டையை அசால்ட்டா கழட்டிட்ட, இது உண்மையிலேயே இன்கிரெடிபிள் தான், அப்புறம் ப்ரோ உங்களோட பேர் என்ன, எனக்கும் ஸ்னைப்பிங்கை டீச் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்கான். அந்த ஸ்னைப்பரும் என்னோட பேரு ஆர்ச்சர், அப்புறம் உன்ன மாதிரி பொடி பையன்லாம் ஸ்னைப்பிங் கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமும் அப்படின்னுக்கிறான். இதெல்லாம் யோசிச்சு பார்த்த நம்ம ஹீரோவும் இப்பில இருந்து உன்னோட பேரு ஆர்ச்சர் அப்படிங்கிறான். அந்த சோல்ஜரும் இந்த பேர் எனக்கு பிடிச்சிருக்கு மை மாஸ்டர் அப்படிங்குது. ஹீரோவும் ஓகே ரிட்டன் ஆர்ச்சர் அப்படின்னு அந்த சோல்ஜரை அவனுக்குள்ள எடுத்துக்கிட்டான். இப்ப எவால்வ்டு சோல்ஜரோட கவுண்ட் 1ன்னு இருக்கு. இன்னும் நம்ம ஹீரோவால 4 எவால்வ்டு சோல்ஜரை மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஹீரோவும் என்னது வெறும் 5 எவால்யூவேஷன் ஸ்லாட் தானா, எப்படியோ நல்ல வேலை ஒரு பொட்டன்ஷியலோட இருக்க எனிமியை கொண்டு அவனை நான் ஒரு
ஒரு எவலோடு சோல்ஜரா மாத்தினேன். அந்த டஞ்சன்ல இருக்க நூபுங்கள எவலோடு சோல்ஜரா மாத்தாத வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்ட்டு. இல்ல ஒரு நிமிஷம் அசாசினா, இல்ல இந்த லைட்டு, இந்த டெலிபோர்ட் ஆகிற அரே, இது அந்த ரூக்கி டெஸ்ட்ல இருந்த மாதிரியே இருக்கு அப்படின்னா இது எல்டர் க்ரௌலியா? இவர் எதுக்கடா இங்க வந்துக்கிறாருன்னு ஷாக் ஆகுறான். அந்த எல்டரும் சேர்மனோட சேஃப்டியை செக் பண்றதுக்காக என்ன இங்க அமுச்சு விட்டாரு அப்படின்ட்டு. இல்ல இது என்னது, இங்க என்ன நடந்துக்குது அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் கைஸ் நம்ம லைவ்ல தீபக்குமார்னு ஒரு ப்ரோ வந்து என்னோட பேரை உன்னோட நெக்ஸ்ட் வீடியோல சொல்லு ப்ரோ அப்படின்னாரு. ஆனா நான் நேற்று சொல்றதுக்கு மறந்து போயிட்டேன், சாரி ப்ரோ, அதனால இப்ப சொல்லிட்டேன். அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல